சியா விதைகளை சாப்பிடும்போது நீங்கள் செய்கிற 7 தவறுகள் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சியா விதைகள் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்கங்க. ஆனால் சாப்பிட்ற முறை பார்த்தீங்கன்னா முற்றிலுமே தவறான முறையில் சாப்பிட்றாங்க. இந்த சியா சீட்ஸ் ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. இந்த சிறிய விதைகள் உங்களுக்கு பல மடங்கு சக்தியை கொடுக்குது. உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களை ஆரோக்கியமாகவும் வச்சுக்குது. ஆனால் ஷாக்கிங்கான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தவறான விதத்தில் இந்த சியா சீட்ஸை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அதுவே உங்களுடைய உடலை கெடுக்கவும் ஆரம்பிக்குது. இன்னைக்கு காணொளியில் பொதுவாக எல்லாருமே செய்கிற அந்த 7 தவறுகளை நம்ம பார்க்கலாம். அதில் மிஸ்டேக் நம்பர் 4 இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு கேட்டாவே ஆச்சரியமாக தாங்க இருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சரியான விதத்தில் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெரிய தவறை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காணொலியை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸை எப்படி சரியான விதத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் எப்பவும் சாப்பிட்றத விட 7 மடங்கு அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த சியா சீட்ஸ் கொடுக்க போகிற அந்த 7 மடங்கு அதிகமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சியா பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சியா சீட்ஸில் அதிக அளவில் நார் சத்து இருக்குங்க. ஒமேகா 3, புரதம், கால்சியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இத்தனையுமே இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படி தானே தோணுது. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியா சீட்ஸை நீங்கள் தவறான முறையில் சாப்பிடும் போது வயிற்றில் உப்புசம் ஏற்படுது, மலச்சிக்கல் ஏற்படுது, நீர் சத்து குறைபாடு, ஊட்டச்சத்துக்கள் இழப்பு, இது எல்லாமே ஏற்படுதுங்க. சரி, அந்த 7 தவறுகள் என்னன்றதை இப்போது பார்க்கலாம். இதில் முதல் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த சியா சீட்ஸை அப்படியே சாப்பிட்றது. சியா சீட்ஸ் எப்போதுமே தன்னுடைய எடையை விட 10லிருந்து 12 மடங்கு அதிகம் உள்ள தண்ணீரை உறிஞ்சிக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க. ஆனால் இதை நீங்கள் தண்ணீரில் ஊற வைக்காமல் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு உங்களுடைய தொண்டை பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் விரிவடையுது. இதனால பிளாக்கேஜ்களும் டிஸ்கம்ஃபர்ட்டும் ஏற்படுது. சரி, இப்போ அதை எப்படி சரியாக சாப்பிடணும் அப்படின்னா, எப்போதுமே சியா விதைகளை நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அதை நல்லா ஊற வச்சிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சியா விதைகளை நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா அதில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீரை நீங்கள் சேர்க்கணும். சேர்த்தா மட்டும் பத்தாதுங்க, 30 நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் அதை ஊற வைக்கணும். அதுவே நீங்கள் இரவு முழுவதும் ஊற வச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி பண்ணும்போது ஒரு மென்மையான ஜெல் பதத்துக்கு இந்த சியா சீட்ஸ் வருது. அந்த பக்குவம் வந்த பிறகு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் இதை எளிமையாக ஜீரணம் பண்ணிக்கும். சரி, இப்போ 2வது தவறு என்னன்றதை பார்க்கலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சியா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, அதனால நம்ம எதுக்கு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும், அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களே யோசிச்சுட்டு அதிக அளவில் இந்த சியா விதைகளை சாப்பிட்றாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள சியா விதைகளில் 5 கிராம் அளவு நார் சத்து இருக்குது. இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு விதைகளை ஒரே சமயத்தில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடல் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு திணற ஆரம்பிக்கும். அதிக அளவு நார் சத்து உள்ளே போகிறதுனால இதனால் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படும். வயிறு உப்புசமும் மலச்சிக்கலும் சேர்ந்தே ஏற்படுதுங்க. அப்போது இதை சரியாக எந்த விதத்தில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் சியா சீட்ஸே சாப்பிட்டது கிடையாது, இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டுமே நீங்கள் சாப்பிடணும். ஒரு வாரம் அளவுக்கு அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் 2 டேபிள் ஸ்பூனாக நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். அப்போ கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சாப்பிடவே கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போகணுங்க. ஏன்னா உங்கள் உடம்பு அதுக்கு பழக ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம கொடுக்கணும். சரி, 3வது தவறு என்னன்றதை பார்க்கலாம். இந்த சியா சீட்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா சிறப்பாக வேலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புல நிறைய தண்ணீர் இருக்கணும். நீங்கள் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்காமையே இருந்திருந்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸ் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற எல்லா தண்ணீரையுமே உறிஞ்சி எடுத்துக்கும். இதனாலேயும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வரும், நீர் சத்து குறைபாடும் வரும். சரி, அப்போது இதை எப்படிங்க சரியாக நான் சாப்பிட்றது? நீங்கள் சியா விதைகளை சாப்பிட்றீங்கனாவே நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கணும்.
நீங்கள் இந்த சியா சீட்ஸை அப்படியே சாப்பிடாம மோர் கூட சேர்ந்து கலந்து சாப்பிடலாம். இல்லைனா லெமன் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கஞ்சி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட இதை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி லிக்விட் ஃபுட்ஸோடு நீங்கள் சேர்த்து இந்த சியா சீட்ஸை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலில் தண்ணீர் சத்து குறையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சியா சீட்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த ஃபைபர் இருக்குது இல்லைங்களா, அதை உங்களுடைய உடம்பு அப்போ தான் முழுமையாக யூஸ் பண்ணிக்கும். இப்போது முக்கியமான அந்த 4வது மிஸ்டேக் இருக்குது இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறாங்க, அதில் இந்த சியா சீட்ஸை ஆட் பண்ணுறாங்க, அதை குடிச்சிட்டு இது நமக்கு காலை உணவுக்கு போதுமானது அப்படின்னு விட்டுடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க. சியா சீட்ஸ் உங்களுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் காலை உணவு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கிடைக்கிற முழுமையான அந்த புரதத்தையும் ஹெல்த்தி ஃபேட்ஸையும் இந்த சியா சீட்ஸ் கொடுக்கறது இல்லைங்க. நீங்கள் காலை உணவை தவிர்த்துட்டு இந்த சியா சீட்ஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு வயிறு ஃபில் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக எப்போவுமே டயர்டாகவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரொம்பவும் பலவீனமாகவும் ஆயிடுவீங்க. சரி, இப்போது சரியான விதத்தில் எப்படி சாப்பிட்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த சியா சீட்ஸை நீங்கள் சாப்பிட்ணுன்னா உங்களுடைய உணவில் இதை ஒரு பகுதியாக சேர்த்துக்கோங்க. இதையே ஒரு முழு உணவாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற தயிர் சாதம் இல்லைனா ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதங்களில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஊற வைத்த இந்த சியா சீட்ஸை சேர்த்து சாப்பிடலாம். நீங்கள் இப்படி சாப்பிடும்போது சியா சீட்ஸில் இருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது கூடவே சரியான அளவில் புரதச்சத்தும் மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் சேர்ந்தே உங்களுக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும். சரி, 5வது தவறு என்னன்றதை பார்க்கலாம். சியா சீட்ஸ் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க, ஆனால் எல்லா சியா சீட்ஸுமே பாதுகாப்பானது கிடையாது. இதை விளைவிக்கும் போது நிறைய அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சியா சீட்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் அளவுகள் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் இது எல்லாமே பாதிக்கப்படுது. சரி, இதை எப்படிங்க சரியாக செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நல்ல குவாலிட்டியோடு இருக்கிற சியா சீட்ஸை தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அதில் ஆர்கானிக் அப்படி இல்லைனா நான் ஜிஎம்ஓ லேபிள்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்படி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். சரி, 6வது தவறு. கடையிலேருந்து வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அதை ஒரு டப்பாவில் கொட்டி கூட மூடி வைக்க மாட்டாங்க. அப்படியே அதை அந்த பேக்கெட்டோடையே மடித்து ஒரு ஓரமாக இங்கே சொருகி வைப்பாங்க, இல்லை ஸ்டவ் பக்கத்தில் வைப்பாங்க, இல்லை ஜன்னல் கிட்ட வைப்பாங்க, நினச்ச இடத்துல வைப்பாங்க. ஆனால் இந்த சியா சீட்ஸ் சூடுக்கும் வெளிச்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்க. நீங்கள் சரியாக அதை மூடாமல் சூடு அதிகமாக இருக்கிற இடங்களில் வச்சிங்கன்னா அது கெட்டு போயிடுங்க. அப்புறமா அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வித கசப்பு தன்மை தான் வரும். அது மட்டும் இல்லைங்க, அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த விதைகள் இழந்துடும். நீங்கள் சரியாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தான் சில மாதங்கள் வரைக்கும் அது உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்காதீங்க. 7வது தவறு என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயந்தாங்க இது. என்னென்னா, சில பேருக்கு சியா சீட்ஸ் ஒத்துக்காது, அது அலர்ஜியை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரி சிம்டம்ஸாக காட்டும்னு பார்த்தீங்கன்னா, தோலில் அரிப்பு ஏற்படும், சில இடங்களில் வீக்கமும் ஏற்படும், வயிறு கொஞ்சம் உப்புசமாகிறது, சில பேருக்கு லூஸ் மோஷனும் ஆகுங்க. ரொம்ப ரொம்ப சில பேருக்கு மட்டும் மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமாக ஆகும். இந்த விஷயங்களை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சியா சீட்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய உடம்பு ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அதை சாப்பிட்றத உடனே நிறுத்திடுங்க. ஒரு டாக்டரை போய் பாருங்கள். அது நமக்கு ஒத்துக்க மாட்டுதே, சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிடலாம், கருப்பு எள்ளு சாப்பிடலாம், பூசணி விதைகள் சாப்பிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு விலையும் குறைவாக இருக்கும், நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. சரி, இப்போது 7 தவறுகளையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது நான் அந்த தவறுகளை எப்படி எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
இல்லைங்களா? நான் சொன்ன விதங்களை சரியாக நீங்கள் கடைப்பிடிச்சு இந்த சியா சீட்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாவே உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா இதை சாப்பிட்டோன்னே உங்களுடைய வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுடைய பசி குறையும். அப்போ நீங்கள் அடிக்கடி சாப்பிட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு வெயிட் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுடைய செரிமானத்தை அதிகரிக்குது. இதனால் மலச்சிக்கல் ஏற்படுறது தடுக்கப்படுது. சியா விதைகளை நான் சொன்ன மாதிரி சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க, டயர்ட் ஆக மாட்டீங்க. அதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால உங்களுடைய இதயம் பாதுகாப்போடு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சியா சீட்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். முடி உதிர்வதை முதல்ல தடுக்கும், அப்புறம் முடி நல்லா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பிளட் சுகரை இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சியா சீட்ஸில் மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதனால் நைட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் எளிதில் கிடைக்கும். இதனால தாங்க சியா சீட்ஸை ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரியான விதத்தில் சாப்பிட்டா மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது மாதிரியே சியா சீட்ஸ் பற்றி சரியாக தெரியாமல் தவறாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை உங்களுடைய அன்பானவர்களுக்கோ இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கருஞ்சீரகத்தோட பயன்கள் பற்றி நான் ஒரு காணொலி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது போன்ற நீங்கள் அறிந்திடாத ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்போதுமே முழு ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.